morning to all. We are not present here today. Today we celebrate Krishna Janmashtami, a joyful occasion marking the birth of Lord Krishna and embodiment of compassion and playfulness. Born in a prison cell in the capital of Prince Vasudeva and his wife Devaki, Krishna's arrival signaled the beginning of new era of righteousness and truth. As a central figure in Hinduism, Krishna's teachings, especially those imparted in the Bhagavad Gita, offer timeless guidance on living a life of integrity and devotion. His playful exploits, profound wisdom and devotion embrace the spirit of Krishna Janmashtami by reflecting on his teaching and striving to incorporate his value of love. May this festival bring us joy, peace, and deeper connection into the divine. Thank you to all. என் தாய் தமிழை பாருங்கி என்னை வளர்க்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் இனிய வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்று உங்கள் முன்னால் நான் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பேசவிருக்கிறேன். மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணர் சிறு வயதிலிருந்தே கோகுலத்தில் தான் வந்தார். அதனால்தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்று அழைக்கிறோம். இந்நன்னாளில் நாம் கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை, தட்டை, அப்பம் மற்றும் வெண்ணையை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ணர் நல்வழியில் பிறந்ததாக புராணங்களும் வரலாறுகளும் கூறுகிறது. அதனால் நம் இரவில் கிருஷ்ணரை வழிபடுவது மிகவும் நல்லதாகும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம் குழந்தைகள் பாத சுவடுகளை தெருவிலிருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைந்து அதில் கிருஷ்ணரே வருவதாக ஒரு ஐதீகம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறுவர் சிறுமிகள் 12 ஆலை வேடமிட்டு அலைந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவர். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் பிறந்ததால் அதனை ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுவோம். நாம் கிருஷ்ணரை நேரில் பார்த்ததில்லை, நம் சிலர் உருவத்தில் அவரை காண்போமா?